ஹாய் ஹலோ வியூவர்ஸ், டுடே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எனர்ஜி டாபிக் தான் பார்க்க போறோம். எனர்ஜில ஃபர்ஸ்ட் ஒன் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி அப்படின்னா என்னன்னா, மூவிங்ல இருக்க ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ விண்வெளி இருக்குன்னா அதில் வந்து ஏர் படுது, அது சுற்றுது, சுற்றுறதுல இருந்து கரண்ட் எடுக்கிறாங்க. அது சுற்றுறப்போ கரண்ட் எடுக்கிறாங்க, அதான் கைனடிக் எனர்ஜி. ஒரு மூவிங்ல இருக்கும்போது அது கிட்ட இருக்கிற எனர்ஜி நம்ம எடுத்துக்கிட்டா அது ஒரு கைனடிக் எனர்ஜி. அப்புறம் இந்த தண்ணி போயிட்டு இருக்கும் போதுட்டு ஒன்று வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கிறது வந்து கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் விடுமில். நெக்ஸ்ட் ஒன் வந்து நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லாவை, இப்போ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா தான் சொல்லலாம். நியூட்டன் லா ஆஃப் இனர்ஷியாடு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை வந்துட்டு நீங்கள் எந்த ஃபோர்ஸும் கொடுக்குற வரைக்கும் அந்த புக்கு அங்கே தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அந்த இது வந்து அந்த புக்கு வந்து நகரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. The force applied on your body is equal to a product of its mass and acceleration. இப்போ அந்த புக்கு இங்கே இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இதை கொடுக்கணும். அது வரைக்கும் அது இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கும், அதான் இனர்ஷியா. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்னன்னா, நியூட்டன் செகண்ட் லான்னு சொல்கிறாங்க, லா ஆஃப் மொமெண்டம்னு சொல்கிறாங்க, லா ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செகண்ட் லா ஆஃப் ஃபோர்ஸ், லா ஆஃப் மொமெண்டம். F is equal to mass into acceleration. ஓகே, kg by s. தேர்ட் ஒன் வந்துட்டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னு சொல்கிறாங்க, நியூட்டனோட தேர்ட் லா. இப்போ ராக்கெட் வந்துட்டு கீழே அந்த ஃபயர் விட்டாங்கன்னா மேலே மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் ஈக்குவல். எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் இன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? செகண்ட் லா வந்து மொமெண்டம் பற்றி சொல்லியிருக்கோம். தேர்ட் லா வந்துட்டு ராக்கெட்டு பால், இப்போ ஒரு பால் எடுத்து சத்து மேலே அடிச்சோம்னா திரும்பி நம்மக்கிட்டே வரும்ல, அதான் சொல்லியிருக்காங்க. மொமெண்டம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒரு ஆப்ஜெக்டை இப்போ ஒரு பால் தூக்கி போடுறோன்னா அந்த அந்த பால் வந்துட்டு அதோட பாலோட வெயிட்டு இன்டூ வெலாசிட்டி, அதுதான் வந்துட்டு மொமெண்டம். வெலாசிட்டினா ஒன்றும் இல்லை. வெலாசிட்டினா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னா அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு, இப்போ ஒரு புக் இருக்குது டேபிள் மேலே, அதை நார்த் சைடு தள்ளி விடுறோமா, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். தள்ளி விட்டுறது தான் ஃபோர்ஸு. அந்த நார்த் சைடில் தள்ளி நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் அது நார்த் சைடில் போகுதா இல்லை வெஸ்ட்டு ஈஸ்ட்டு எந்த சைடில் போகுது, டேரக்ட் சைடு சொல்லு, அதுதான் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. இந்த மூவிங் பண்ணுற இந்த அந்த நம்ம தள்ளி விடுறதுனால ஒரு அந்த புக்கு வந்து நகருது இல்லை, அதை மெஷர் பண்ணுறது தான் மொமெண்டம்னு சொல்கிறாங்க. அந்த புக்கோட வெயிட்டு ப்ளஸ் எந்த டைரக்ஷனு அதெல்லாம் சொல்கிறது வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்லேயே ரொம்ப லைட்டஸ்ட் ஃப்ரிக்ஷன் எதுன்னா ரோலிங். ரெண்டாவது வந்து ஸ்லைடிங். ரோலிங்னா சுற்றிட்டு போகிறது, ஸ்லைடிங்னா சரிச்சிட்டு போகிறது, சர்ஃபேஸோட ஒட்டியே போகும். ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால் ஸ்டெடியாக நிற்கும். ஓகேவா? அது ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, புகழ்னு வச்சுக்கலாம். சென்ட்ரிஃபியூகலை வந்து புகழ்னு வச்சுக்கலாம். புகழ்னா எதுக்கு? புகழ்ந்து வெளியே தள்ளி விட்ருவாங்க அவுட்வேர்ட் டைரக்ஷனில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாஷிங் மிஷின், கார் வந்து யூடர்ன் போடும்போது இப்படி திரும்பிட்டு வரும்போது நம்ம வந்துட்டு அவுட் சைடில் தான் போவோம். ஓகே, அது அப்புறம் அந்த தயிரை வந்து விதையாக்கும் போது அதை எடுக்கும் போதெல்லாம் வந்துட்டு சென்ட்ரிஃபியூகல் அவுட்வேர்டு. அப்புறம் சென்ட்ரிபெட்டல் அப்படின்னா இன்வேர்ட் டைரக்ஷனில் சுற்றிட்டு வரும். இன்வேர்ட் டைரக்ஷனில் டுவர்ட்ஸ் த சென்டர். ஸ்பின்னிங் டாப், அந்த கிரைண்டிங்லாம் போட்டோம்னா அது சென்ட்ரிபெட்டலில் தான் ஒரு டுவர்ட்ஸ் சென்டரில் வரும். ஸ்பின்னிங் டாப்பு, மட் கார்டு ஆன் த வீல், மூவிங் ரவுண்டு. சன்னை வந்து சூரியனை சுற்றிட்டு வரதுல மூவிங் ரவுண்டு. ரோலர் கோஸ்டர், இது எல்லாமே சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். பெண்டுலம் அப்படிங்கிறது இப்படி கயிறு மாதிரி போட்டு ஒரு பாலை சுற்றி வச்சு அதை இப்படி பண்ணிங்கன்னா அது பெண்டுலம். ஓகேவா? அந்த பெண்டுலம் வந்துட்டு மெக்கானிக்கல் எனர்ஜியில் ஒர்க் ஆகுது. ஹார்மோனிக் ஆசிலேட்டர் எந்த இதில் இருக்குது, இந்த பெண்டுலம் மாதிரி இருக்கிறதுல அது சைன் மாதிரி ஒரு வாட்சில் வச்சுருப்பாங்கல்ல, அந்த திக்குதை படத்தில் அதுதான் சொல்லியிருக்காங்க. அதனால் கிராண்ட்ஃபாதர்ஸ் வாட்ச் அந்த காலத்தில் இருக்கிறது 1656 AD கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.